கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 43 அதிகாரம் 25வது வசனம். தாங்கள் அங்கே போஜனம் செய்ய போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வருமளவும் காணிக்கை ஆயத்தமாய் வைத்திருந்து காத்து கொண்டிருந்தார்கள். ஆம் தேவ பிள்ளைகள், இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பின் அரண்மனையிலே ஆகாரம் புசிக்க போகிறோம் என்று அறிந்து யோசேப்புக்காக காணிக்கையை வைத்து காத்து கொண்டிருந்தார்களாம். ஆம் தேவ பிள்ளைகளே, காணிக்கையை கைகளிலே வைத்து யோசேப்புக்காக காத்து கொண்டிருந்தார்கள். ஆம், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் அநேக ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு வைத்து காத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பை வெறுத்தார்கள். சகோதரர்கள் தான் குழியில தூக்கி போட்டார்கள். சகோதரர்கள் தான் இஸ்மவேல் கையில விற்று போட்டார்கள். இஸ்மவேல் கொண்டு போய் போத்திபார் வீட்டில விற்றான். போத்திபார் வீட்டிலிருந்து அவன் சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்தது. ஆனால் யோசேப்போடு கர்த்தர் இருந்தபடியால் யோசேப்பை எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய அதிபதியாய் மாற்றினார். பெரிய அதிபதியாய் மாற்றின பிறகு தேசத்துல ஒரு பஞ்சம் உண்டாகிவிட்டது. யோசேப்பை தேடி யார் குழியிலே போட்டார்களோ அவர்களே போக வேண்டிய சூழ்நிலைகள் உருவானது. இப்பொழுது யோசேப்பை நம்பி யோசேப்பை தேடி தன் சகோதரர்கள் போனார்கள். காணிக்கையை கொண்டு போனார்கள், வெகுமதிகளை கொண்டு போனார்கள். யோசேப்பின் பாதத்துல வைத்து வணங்கினார்கள். ஆம் தேவ பிள்ளைகள், யோசேப்புக்கு கனமும் காணிக்கையும் காத்திருந்தது. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறபடியால், தேவனுக்காக நீங்கள் எந்த பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தபடியால், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடியால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் காணிக்கையும் கனமும் காத்திருக்கிறது. தேவ பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள், கர்த்தருக்காக வைராக்கியமாருங்கள், கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள். உங்களுக்கு இந்த உலகத்துல கனமும் காணிக்கையும் காத்திருக்கும். கர்த்தர் உங்களையும் என்னையும் காத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தினாலே ஆசீர்வாதத்தை உயர்த்தி பாதுகாப்பாராக. God bless you. Amen.